தூத்துக்குடி கடலில் ஒரு ராட்சசன். இத்தனை வருஷத்துல இது நடந்ததே இல்ல. நம்பவே முடியாத இந்த பிரம்மாண்டம் நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்த போகுது. அடுத்த 60 செகண்ட்ல முழு விவரத்தையும் கேளுங்க. தூத்துக்குடி வஉசி துறைமுகம் இப்போ உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சாதாரணமா வர்ற கப்பல் இல்லை இது. MV-MSC மிக்கேலா 304 மீட்டர் நீளம். அதாவது 3 கால்பந்து மைதானம் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ராட்சச கப்பல் நம்ம ஊருக்கு வந்திருக்கு. 6700க்கும் அதிகமான கண்டெய்னர்களை சுமந்து வந்த இந்த கப்பல் தான் தூத்துக்குடி வரலாற்றிலேயே கையாளப்பட்ட மிகப்பெரிய கப்பல். இது வெறும் கப்பல் மட்டும் இல்லைங்க, தென் தமிழகத்தோட பொருளாதார புரட்சி. சென்னைக்கு அப்புறம் இப்போ தூத்துக்குடி தான் குளோபல் பிசினஸ் ஹப். ரிலையன்ஸ் அம்பானி முதல் வியட்நாமோட வின்ஃபாஸ்ட் வரை இப்போ எல்லாரும் தூத்துக்குடியை தான் பார்க்கறாங்க. ரிலையன்ஸ் நிறுவனம் மட்டும் 1150 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு 2000 பேருக்கு வேலை தரப்போறாங்க. அடெங்கப்பான்னு சொல்ல வைக்கும் அளவுக்கு பிஸ்கட் மசாலான்னு பெரிய உற்பத்தி ஆலைகளும் வரப்போகுது. தென் தமிழ்நாடு இனி இந்தியாவோட மிக முக்கியமான பொருளாதார பாதையா மாறப்போகுதுன்னு அரசாங்கமே சொல்லுது. இந்த ஒரு கப்பல் வந்ததால மட்டும் லாஜிஸ்டிக்ஸ் செலவு குறைஞ்சு நம்ம ஊரு பொருட்களோட விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலை தேடி சென்னைக்கும் பெங்களூருக்கும் ஓடின காலம் முடிஞ்சுது. இனி உலகம் தூத்துக்குடிக்கு வரும். அடுத்த 5 வருஷத்துல தென் தமிழகம் தான் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் கேபிட்டல். தூத்துக்குடியோட இந்த அசாத்திய வளர்ச்சி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஏரியாவுக்கு இப்படி ஒரு கம்பெனி வந்தா எப்படி இருக்கும்? இந்த பெருமையான செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் தூத்துக்குடி கடலில் வந்த அந்த ராட்சசன்.